guys, so banks வந்து credit cardோட benefits வந்து குறைச்சிருக்காங்க. Yes, rewards ஆன இந்த மாதிரி lounge access, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட reward points, இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு limitation வச்சிருக்காங்க. So for example பார்த்தீங்கன்னா, இனிமே நமக்கு lounge access இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், free lounge access இதெல்லாம் நம்ம credit card மூலமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குவார்ட்டருக்கு 60,000 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வரணும்னா அதுக்கும் வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா முன்னாடி 4 lakhsக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோன்னா நமக்கு தாஜ் ஹோட்டலோட 10,000 rupees கூப்பனும் அதுக்கப்புறம் 25,000 பாயிண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோன்னா ஜஸ்ட் நமக்கு 10,000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் தாஜோட அந்த 10,000 rupees கூப்பன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 7 lakhs rupees ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸை மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பேங்க் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்கறது அவங்களால முடியல. பிகாஸ் நிறைய வந்து கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே பேங்க்கால் அஃபோர்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி பெண்டிங் பேமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு யூசேஜும் வந்து குறைஞ்சிடுச்சு, 11% வரைக்கும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பேங்க் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே குறையிறதுக்கான ஒரு ரீசன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.